ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மணத்தக்காளி கீரையோட விதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரை விதை இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே கால்சியம் அதிகம், டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் வத்த குழம்பு வைக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்ல வத்த குழம்பு சாப்பிட்ற ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. ஸோ இந்த வெங்காயத்தை வணக்கி அரைக்கும்போது குழம்போட திக்னஸ் கிடைக்கும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் இதை மல்லித்தூளுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இது கூட கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை இலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். வத்த குழம்பு புளிக்குழம்புல வைக்கும்போது நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையோட விதைகளை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை விதை. இதை கீரை வாங்கும்போது இந்த விதையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை விதையை சேர்க்கும்போது தான் அந்த வத்த குழம்போட ஒரிஜினல் வாசம் அப்படியே வரும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த விதை நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிருக்கிறனால இந்த திக்னஸே போதும். இது கூட தேங்காய் சேர்த்த தேவையில்லை. நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு கிடைக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு இதை தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கல்யாண வீட்டில் கொடுக்குற வத்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும். இதில் தேங்காய் சேர்த்ததுனால நீங்கள் ஈஸியாக இதை 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லமும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகும், அதனால் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. வெங்காயம் அரைச்சி ஊற்றாமல் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் வச்சும் கூட இந்த குழம்பு செய்யலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இது எக்ஸாக்டாக வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் சுண்ட வத்தல் கூட சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.